மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 23 கோடியே 67 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் விஜய் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்காக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோயில 23 கோடியே 67 லட்சம் ரூபாயில செலவில் கட்டப்பட்ட முடி காணிக்கை மண்டபம், அதே போல 125 நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தும் வகையில் அன்னதான கூடம், 25 நபர்கள் அமர்ந்து உணவருந்தும் வகையில் விருந்து மண்டபம் ஆகியவை உட்பட 235 பூஜை பொருட்கள் விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை பக்தர்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதை விட மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 80 பேர் பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு அலுவலர்களுக்கான பணி ஆணை 80 பணி ஆணையர்களுக்கான பணியை முதலமைச்சர் அவர் முன்னிலையில இன்னைக்கு வழங்கி இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 36 உதவி பொறியாளர்கள், 6 செயல் அலுவலர்கள், 38 உதவி ஸ்தபதிகள் அது என மொத்தம் நிலை 1, நிலை 3, நிலை 2 என மொத்தம் 80 நபர்களுக்கு முதலமைச்சர் அவரே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இந்த ஹெச்ஆர்என்சி மூலமா தேர்வாகி இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த தேர்வாணையர் மூலம் தேர்வாகி இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அவர்களுக்கான பணி ஆணையை வழங்கி இருக்கிறார். இதுதான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மூலமா இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டப்பணிகள். திட்டப்பணிகளை திறந்து வைத்து விட்டு அதே போல இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை இன்று கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.